ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ஓவன் இல்லாமல் கேக் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி கேக் ரெடி பண்ணுறதுக்காக 2 முட்டையை எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா கேக் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. இந்த மாதிரி பீட்டர் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கலர் மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் இல்லைன்னா மிக்சியில் கூட நம்ம அடித்து எடுத்துக்கலாம். முட்டையோட கலர் லைட் எல்லோ கலராக மாறணும். அது இல்லாமல் இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக மாறணும். இந்த அளவுக்கு நல்லா நுரையாக வந்ததுக்கப்புறமா இது கூட மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு எடுக்க போகிறேன். அதை கணக்கு வச்சு மீதி எல்லா பொருளுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு நான் 250 கிராம் அளவுக்கு சுகர் பவுட்ராக நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் பவுட்ரா அப்படி இல்லைன்னா சுகரை கூட அப்படியே கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி இருந்தால் மிக்சியில் நம்ம இதை 2 முட்டை சுகர் 2யுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட்டரில் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இன்னும் நல்லா சுகர் ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா 2 நிமிஷம் கழித்து நல்லா திக்காக வந்துருச்சு. அதாவது 1 ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு திக்காக வரணும். இதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால், அதுலேயே பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா சூடு பண்ணி பட்டரை உருக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுட்டு சூடாக இருக்கும்போதே இதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் மைதா மாவு 1/4 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 250 கிராம் அளவு இருக்கும். இதை நல்லா சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வீட் ஃப்ளார் கூட நம்ம எடுத்துக்கோங்க. பர்த்டே கேக்குக்கு ரெடி பண்ணுறப்ப நான் அதனால் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு சல்லடை வச்சு நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக நான் இன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. இதை ஒரு ஸ்பான்ச்சுலா வச்சு ஒரு பக்கமாகவே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. நீங்கள் மிக்சியில் கூட முட்டையையும் சர்க்கரையும் நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி மீதியெல்லாம் கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி கேக் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்ட் டின்னு தான் எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே பட்டர் ஷீட்லாம் போட்டு ஆயிலில் அப்ளை பண்ணிட்டேன். பட்டர் ஷீட் எதுவும் இல்லைன்னா மேலால் லைட்டாக மைதா மாவு தூவிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மிக்ஸிங்கை இந்த டின்னுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியே வந்துடும். அதுக்காக தான். கேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இது ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துக்கிறேன். நம்மளுக்கு ஒட்டாமல் வந்தால் கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ ஸ்டிக்கில் ஒட்டில் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே டெக்கரேஷன் ரெடி பண்ணிக்கலாம். கேக்கை ரூம் டெம்ப்ரேச்சருக்கு நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே இருக்கும். சூடாக இருக்கும்போதே க்ரீம் அப்ளை பண்ணால் உருகிரும். கேக் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பை வச்சு சூப்பராக இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இப்போ டெக்கரேஷன் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் எப்படி பண்ணுங்கிற ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். மேலேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள்.
நான் இன்றைக்கி டெக்கரேஷனுக்காக பேபி பிங்க்கும் அதே மாதிரி டார்க் பிங்க்கும் ஒயிட் வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த கேக் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். லைட் பேபி பிங்க் கலர் வந்து நான் ஃபுட் கலர் தான், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்லேயே பர்த்டே கேக் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கேக்குக்கு வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறது ஓரத்தில் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டா அதுக்கப்புறம் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் இருந்தாலே போதும், அது வச்சே நம்ம வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் கேக் ஃபுல்லாக பிங்க் கலர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீமு. இதுக்கு மேலே வந்து நான் வந்து டார்க் பிங்க் கலர் வந்து நான் வந்து டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். பைப்பிங் பேக் இருந்தால் பைப்பிங் பேக் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர், பால் கவர் வச்சு கூட நம்ம வந்து க்ரீம் வந்து நம்ம போட்டு இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக பிங்க் கலர், டார்க் பிங்க் கலரில் ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து நான் வந்து டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு இடையில வந்து லைட்டாக ஒயிட் கலரில் வந்து நான் டிசைன் கொடுத்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒயிட் அண்ட் பிங்க் வந்து ஒரு மாதிரி எடுப்பாக நல்லாயிருக்கு. அதனால் அவுட்டர் ஃபுல்லாக நான் டிசைன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் வந்து தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், வீட்லேயே ஒரு சூப்பரான பர்த்டேக்கு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பர்த்டே கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம்.